வாசு, டேய் தேவா, நம்ம 2 பேரும் இந்த மகாபலிபுரத்துல கைடுங்க. அன்னாடும் பொய்யா சொல்லிட்டு இருக்கிறோமே, நம்மள எல்லாம் அந்த வாசுதேவன் தான் காப்பாத்தணும். இதையே லட்சுமி சிலைங்கிறோம், சிவகாமிங்கிறோம், சீதைங்கிறோம், திரௌபதிங்கிறோம். சில ஆளுங்க கிட்ட இதுக்கு சரித்திரமே இல்லைன்னு சொல்லி ஏமாத்திடுறோம். ஏண்டா இந்த இடத்துக்கு உண்மையான சரித்திரம் தான் என்ன? ஏண்டா கத்துற? நமக்கு உண்மையே தெரியாதுங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? ஒண்ணு நிச்சயம், இந்த சிலை எல்லாம் யாரோ ஒரு சிற்பி தான் செதுக்கி இருக்கணும். போடா, இல்ல சிற்பி செதுக்காம என்ன கொத்தனாரா செதுக்கினாரு? ஏண்டா செதுக்கினாருன்னா, ஏன்னா நரசிம்ம பல்லவர் காலத்திலேயே இந்த ரோடு போடுற பிரச்சனை இருந்ததுடா. இந்த மாதிரி முழுசா ஒரு பாறையை பார்த்தானுங்கன்னா சில்லு சில்லா உடைச்சு இத ஜல்லி ஆக்கி ரோடு போட்டுருவானுங்க. இந்த பாறை எல்லாம் புடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இப்படி சிலையா செதுக்கி வச்சிருக்காங்க. பக்தி உள்ளவங்க எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. வேடிக்கை பார்க்கணும் இருக்கிறான், போட்டோ எடுத்துட்டு போறவனும் இருக்கிறான், நம்ம மாதிரி புடைக்கிறவனும் இருக்கிறான். இந்த போடா வயிறு காலையில இருந்து சோத்த காணும், கல்லு மண்ணு மணல் கடல் இதையே பார்த்துட்டு இருக்கிறோம். மனுஷன் நடமாட்டத்தையே காணும். அதோ மனிதன் ஏதோ. சார் சார், மகாபலிபுரம் பார்க்கணுமா? நாங்க கைடுங்க சார், பரம்பரை வழிகாட்டி சார், மொபைல் லைப்ரரி சார். 1000 புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 50 காசுல தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கு இங்க எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். இந்த சிலைகள் எல்லாம் எவ்வளவு காலமாக இங்க இருக்கின்றன? அது எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதாங்க இருக்குது. அருமை அருமை. என்னே மனிதனின் கைவண்ணம், கல்லை கலையாக்கி விட்டானே. இந்த சிலை உயிருள்ளது போல் காட்சியளிக்கின்றதே. கல்லு உயிரோட இருக்கிற மாதிரி இருக்குது. உயிரோட இருக்க வேண்டியவன் அங்க செத்த பணம் மாதிரி கிடக்குறான் பாருங்க. செய்தவன் சாய்ந்து விட்டான், செய்யப்பட்டதோ நிமிர்ந்து நிற்கிறது. நாங்க கைடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா சொல்லுங்க. அதோ இதோ எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தெரியாதுங்க. சரி சரி. பல்லவன் தெய்வத்தையும் ஏன் சிலையாக வடித்தான்? அது வந்துங்க ஒன்னும் அவசரம் இல்லையா? இல்ல. பல்லவன் காலத்திலேயே நாட்டுல பஞ்சம் இருந்தது. அதாவதுங்க, பண்டிகை அன்னைக்கு தெய்வம் வீட்டுக்கு வரும்னு ஐதீகம். சாமி வீட்டுக்கு வருது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமேன்னு அவன் புது வேட்டியை கட்டி சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நிறைய சோத்தியம் போட்டு நிம்மதியா சாப்பிட்டு தூங்கிடுவானுங்க. வர்ற சாமியா ஆஹா வலை வலை வலை, நம்ம பக்தனுக்கு எல்லாம் ரொம்ப சௌரியமா இருக்கிறானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிடும். போன சாமி அடுத்த வருஷம் தான் வரும் திரும்பி. என்னங்க இப்படி பாருங்க, அந்த பண்டிகை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா அந்த பண்டிகையை கொண்டாட அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏங்க, அதுவே அடுத்த நாள் வந்திருந்தா கூட போதும். இந்த பண்டிகையை கொண்டாடிட்டு எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அத்தனை பேரும் அவங்க கொடுமையை பிடிச்சி நிக்கிறத பாத்துருப்பாரு இல்லையா? சாமி ஒரு நாள் வந்தா பத்தாது, ஒருமித்த இங்கே இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த சிலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்படி பல்லவன்? அருமையான விஷயம். நான் ஒரு கதை ஆசிரியர். காசு இல்லையா? நீங்க ஒண்ணு இருக்கு. கதை எழுதுறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். நீங்க சொன்ன இந்த விஷயத்தையே கிளைமேக்ஸா வச்சு இப்பவே நான் ஒரு கதை எழுதிடுறேன். வரட்டுமா? ₹1. நேத்து வந்தாங்களே 3 பேரு, அவங்களுக்கு இதே கதையை சொன்னமே. இருக்கட்டுமே. அவங்க யார் தெரியுமா? அவங்களும் கதை எழுதுறவங்க. இவனையும் சேர்த்து இப்ப மொத்தம் 4 பேர். இந்த 4 பேரும் இதையே கிளைமேக்ஸா வச்சு கதை எழுத போறாங்க. 4 படம் ஆக போகுது. படம் ஆனதும் அது கொட்டாய்க்கு வருதோ கோர்ட்டுக்கு போகுதோ. குட் மார்னிங் மேடம், ஐ ஆம் வாசு, மகாபலிபுரம் கைட். See, Arjunan Tapas. He is Ali's husband. See, standing one leg. அந்த காலத்துல சக்கரைக்கு கியூ கிடையாது, இருந்தாலும் ஒத்த கால்ல நிக்கிறாரு. என்னங்க பேசாம வர்றீங்க? ஓஹோ, இங்கிலீஷ் புரியாதா? ஏன்றி இதே அர்ஜுனா அல்லி கண்டா. கன்னடமும் புரியாதா? ஏண்டே சரி, இத பாருங்க, என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன். பஞ்சராத கல்யாண புலிகுக பீமமண்ட உரண்ட பேம்பாக்கும் குரங்கு பால்கரக்கும் இடைய ஒன்னொன்னுக்கு 4 ஆனாதா, ஒன்னொன்னுக்கு 4 ஆனாதா. வாங்க. எங்கே என் நரசிம்மர்? உங்க நரசிம்மரா? யாரு வீட்டுக்காரரா? ஐயோ, எங்க மாவட்டத்துக்கு வந்தீங்க? எப்படி மாத்தாடுறது? எப்படி இருப்பாரு? என்ன அடையாளம்? இடையிலே வாள் இருக்கும், தலையிலே மணிமுடி இருக்கும். ஐயோ, தோடோட வந்தாலே காதை கட்டுவார்களே, மணிமுடியோட இவர் ஏம்மா வீட்டை விட்டு கிளம்பினாரு? பல்லவராஜா மாமல்ல சக்கரவர்த்தி மணிமுடி இல்லாமல் வெளியே புறப்படுவாரா? உட்காருமா, பைத்தியம் முடிச்ச மாதிரி. பல்லவராஜா செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? செத்து விட்டாரா? அட பாவி பயலே, என் காதலர் செத்து விட்டதாக என் முன்னால் சொல்ல உனக்கு என்ன துணிச்சல்? உங்க காதலனா? நீங்க எந்த காலத்து பொம்பளை? நீ சாளுக்கியத்தின் ஒற்றன். ஐயோ மகாபலிபுரம், புலிகேசின் கையால் இளநீ விற்கிற ஒரு பையன். துரோகி, நாசக்காரா, நாட்டை விட்டு ஓடு. ஏன்பா ஏன் கால விடுற? சார், மத்தவங்க காலை பிடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது சார். என்ன தேடுறீங்க? தங்கத்தை தேடுறேன். தங்கமா? அந்த காலத்துல போச்சது இந்த காலமா? புளியாங்கொட்டை காப்பி கொட்டை எல்லாத்தையும் புதைக்கிறதுக்கு நான் புதையல் தேடுறேன் சார். புதையலா?
இங்க இருக்குன்னு யாருப்பா உங்ககிட்ட சொன்னா? எனக்கு இன்னொருத்தர் சொல்லணுமா? 10 வருஷமா இதே கதையை மத்தவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். நான் இங்க இருக்கிற கைடு சார். மகாபலிபுரத்துல எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்கிறேன் சார். ஏன்பா இங்க புதையல் இருக்குன்னு தேடின, கன்னத்துல என்னத்தை தேடுற? அப்பா, நீங்க நான் அடி வாங்குறத பார்க்கவே இல்லையா? அடியா? ஆமா சார், கடமைக்கு கிடைச்ச பரிசு. சரித்திர உண்மைகளை ஒரு எழுத்து பேசாம ஒண்ணு விடாம அப்படியே சொல்றவன் சார் நான். எனக்கு பொய் பேசியே பழக்கம் இல்லை. நீ சொல்றதுல பொய் இருந்தா அது எங்க அப்பா தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுக்கிறது. You see, this is Arjuna and Tapas. Arjuna, the Alli's husband. Arjuna, the Gandiva. Tangaba, Abba, Abba. ஏங்க Arjuna and Tapas? ஐயா வாங்க வாங்க அம்மா வாங்க. நாங்க கைடு. அதோ பாருங்க பேர் பாக்குற குரங்கு. எங்க குழந்தைக்கு குரங்குனா பயமா? இல்ல, சின்ன வயசுல இருந்து குரங்குனா கொஞ்சம் பயம். சின்ன வயசு தான், பாப்பா தான். நான் சொல்ல வந்தது அதோ தெரியுதே. அது எது? என்னது? தொழில் மெழுகு பொம்மை கடை. அடே, அதான் தெரியுதே. கூடவே ஒரு மெழுகு பொம்மை கூட்டி வந்திருக்காரு. ஏன்பா இங்க நீ கைடா நான் கைடா? என்ன கைடு இல்லங்க. பாத்தீங்களா, சிரிக்கும் சிலை, மயக்கும் சிலை, அழகு சிலை, அசையும் சிலை, கண்ணு ஒரு வலை, கூந்தலோ அலை. இதற்கேது விலை? அது தலை. வாங்க சுத்தி பார்க்கலாம். ஐ அம் சாரி. ஆமா சுத்தி பார்க்கலாம். என்னங்க, நிஜமாவே நீங்க சில மாதிரியே இருக்கீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேங்க. நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்களே. சுமாரா பேசுவேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பொய் சொல்லலையே. ஆமா, நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்க? கல்லு மத்தியிலே இருக்கணும்னு என் தரையில் எழுதிருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கும் கல்லுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. எங்க அம்மா நாமக்கல், எங்க அப்பா குண்டக்கல், நான் பிறந்தது திண்டுக்கல். ஆமா, இதே மாமல்லபுரத்துல ஒரு நாள் சிவகாமி சிரிச்சாங்க. அத பார்த்து நரசிம்ம பல்லவர் அப்படியே அசந்துட்டாரு. இப்ப நீங்க சிரிச்சீங்க, நான் அசறேன். அது ஏங்க? மோகினி, இதோ பீமன் பாரு. ஏன்டா அதுக்குள்ள வந்துட்டேன்? சுத்தி காமிக்கலையா? போட. யாரே ஒரு கண்ணுக்கு தெலுங்குறாரு. என்னத்துல சுத்தி காமிக்கிறது? சார், லைட் ஹவுஸ் பாத்தீங்களா? எங்க எங்க? அங்கப்பா. அது சார், அங்க. உங்களுக்கு இப்ப கண்ணுக்கு தெரியாது. ராத்திரியில லைட் போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். என்ன ராத்திரிக்கா? நாங்க இப்ப மெட்ராஸ் போனோம்ப்பா. என்ன சொல்ல? அப்ப போக முடியாதுப்பா. ஏமா? உங்க கண்ணை பத்தி பரவாயில்ல, போன கண்ணு. ஆனா உங்க கண்ணான பொண்ணு கண்ணு நல்லா இருக்க வேண்டாமா? யூ ஆர் கரெக்ட். இதுக்கு முன்னே 1931ல இதே இடத்துக்கு வந்திருந்தேன். வந்த அன்னைக்கு திரும்பி போயிட்டேன். அதுல இருந்து எனக்கு பார்வை ரொம்ப டல்லா இருக்கு. ஒய் இந்த ரிஸ்க். 2 நாளைக்கு தங்கிட்டு போயிடுமே. சரிப்பா. அப்போ இப்ப நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, வாங்கப்பா. டாடா. டாடா. பை பை. பை பை. நாளைக்கு போகலாம். என்னடா? என்ன என்ன? என்னது என்னது? Go, 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 go. See, Who is this? this is Sita. சீதா. Sita? Yes. Alone? Yes, Rama's wife. You know Rama? Yes. Rama and younger brother, சின்ன தம்பி லட்சுமணன், both went forest, காடு, river, Ganges, கங்கை நதி. அந்த பக்கம் that side, Saguni waiting. Saguni? Yes. What? You are wrong. Not Saguni. It is Guha. No, we are gay. It is Saguni. Shut up, you fool. Don't mix Ramayana and Mahabharata. Saguni is the cause for Guru Chitra war. வாரா வந்துடுறா. I have got some important work. You are trying to cheat me? நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க தான் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் நல்லா படிச்சிருக்காங்க. பாத்தியா? கரெக்ட். நம்ம ஆளுங்க எழுதுறதோட சரி. இந்த கேடு இங்க வாங்க. வாங்க வாங்க, ஐயா கூப்பிடுறாங்க. என்னங்க? என்னப்பா அது? சீட்டாடுற மாதிரி சிலை? சிலையா? ஆமா, சிலைதான். போன வருஷம் பார்க்கும்போது இல்ல, பத்ரூமா மனுஷாள் மாதிரியே இருக்குதுங்களே. என்ன கல்லுல செதுக்குறதுங்க? ஆனா இதுவும் ஒரே கல்லுதான், கருங்கல். தலை மாத்திரம் களிமண். இருக்கும் இருக்கும். வந்துங்க, பல்லவர் காலத்துல சூதாட்டமும் இருந்தது, போலீஸும் வந்து புடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, போலீஸ் வந்தாங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டாரு. ஆமா, சீட்டு கையுமா சிலையா உட்கார்ந்தவர் தான் இன்னும் எந்திரிக்கிறீங்க. என்னப்பா இது சிலை நடக்குது? இது வந்து திருக்கழுக்குன்றம் கழுகு மாதிரி வரும் போகும். நீங்க வாங்க, வேற பாப்பா. வாங்க வாங்க, ஐயா வா, அது போயிடுச்சு. ரவி, ரவி, கோபால், என்ன மன்னிச்சிட்டு ரவி. என்னுடைய உணர்ச்சி வேகத்துல உன் மனசு புண்படும்படியா மல்லிகா பத்தி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிட்டு ரவி. இல்ல கோபால், நீதான் என்ன மன்னிக்கணும். என்ன இருந்தாலும் உன்னை நான் அடிச்சிருக்கவே கூடாது. ரவி, உன் மனைவியை பத்தி நான் அவ்வளவு தப்பா பேசுனது பெரிய குத்தம் தான். நீதான் என்ன மன்னிக்கணும் ரவி. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி,
நான் செய்தது பெரிய முட்டாள்தனம் கோபால், பெரிய முட்டாள்தனம். ரவி, நமக்குள்ள என்ன? Come on, let's forget it. Come on, Ravi, please. ரவி, கோபால், இது பாத்தியா? மகாபலிபுரத்தில் செத்த நீலாவுடைய போட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தது. முதுகுல காயமே இல்ல பாத்தியா? கோபால், மாமல்லபுரத்துல முரடர்கிட்ட நான் காப்பாத்தாது, காயம் பட்டது, இப்ப இந்த வீட்டுல என் மனைவியா இருக்கிறது எல்லாமே ஒருத்தி தான். அப்ப செத்தது வேற ஒருத்தி. அவன் எப்படி செத்தாங்கிறதான் கேள்வி. கோபால், நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், உண்மையை கண்டுபிடிக்க வழியே தெரியலையே. என்ன சார், எங்களுக்கெல்லாம் வழிகாட்ட உங்களுக்கே வழி தெரியலையா? சார், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். எங்க மாமனார் வச்ச போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சு, கொண்டாட்டியோட வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கண்ணே, குர்ரா வாங்கிங்க சார். என்னது? இந்தாங்க உங்க உருவம், எங்க கல்யாண பரிசு. தங்கத்திலேயே செஞ்சு கொடுக்கணும்னு தான் பார்த்தோம். என்ன பண்றது, இவங்க அப்பா எங்க மாமா முழுக கடை தான் வச்சிருக்காரு. உன்ன மாதிரியே இருக்குது சார். எங்க மாமனாருக்கு கண்ணுதான் தெரியாதே தவிர இந்த பொம்மை செய்யற தொழில பெரிய ஆளுங்க. என்ன வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கீங்க? இது ஒரு பொம்மையா சார்? உங்க உயரத்துக்கு உங்க மாதிரியே உயிர் இருக்கிற மாதிரியே எங்களால பொம்மை செஞ்சு கொடுக்க முடியும். கல்யாணம் ஒண்ணு வைக்கலையா, வீட்டுல அதிக நேரம் நின்னு பேசினா ஏதோ தகராறு போல இருக்குது, டைவர்ஸுக்காக போயிருக்காங்கன்னு வெளியே எல்லாரும் பேசிக்குவாங்க. உடனடியா நாங்க தேனிலவுக்கு போகணும். எங்களுக்கு வேற போக கிடையாது, மகாபலிபுரம் தான். நாங்க வர்றோம். தம்பி யாரு தெரியலையே, மன்னிச்சிருங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. நாங்க வர்றோம். வாடா வாடா. கோபால், ஐயோ, இன்னைக்கு எங்க அப்பா என்ன ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாரே. நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். உங்களை விட்டு நான் எப்படிங்க போவேன்? வெட்டு வெட்டுங்கிற உங்க பேச்சும், கலகலங்கிற உங்க சிரிப்பும், உங்க அழகான தொப்பியும், தொப்பிக்குள்ள இருக்கிற உங்க தலையும், தலைக்குள்ள இருக்கிற உங்க மூளையும் நான் எப்படிங்க மறப்பேன்? மறக்கவே மாட்டேன். கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்னையே கரைய வச்சுட்டீங்களே. போங்க நீங்க. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன். வணக்கங்க. ஊருக்கு போலியா? யாரது? நான் தாங்க கைடு. கைடா? வெறும் தலையனா தொப்பி தலையனா? தொப்பி தலையன். தொப்பி தலையன். தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க யாரும் இல்லையே? இல்லைங்க, பேசலாம். என் பொண்ணுக்கு கல்யாணம் செய்யறதா முடிவு செய்துட்டேன். யார் மாப்பிள்ள? நீதான். மாமா. ஆமா மாப்பிள்ளை, என் பொண்ணு உன்னதான் விரும்புறா. பகல் கனவு காண்றா. ஏமாத்திர மாட்டீங்க? ஏமாத்த மாட்டேன். நான் சொன்ன சொல்லையே மாத்த மாட்டேன். தம்பி, இதோ அட்ரஸ். மெட்ராஸ் போ, எல்லாம் அங்க பேசி முடிவு செய்யும். ஐயோ, வந்துட்டீங்களா? ஆமா, நீங்க மாத்திரம் தான் தனியா இருக்கீங்களா? போங்க. என்ன நீங்கள் நீன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு கல் சேர்த்தா பிடிக்காதா? ஆமா, உன்னை பெத்தவரீங்க? தெரியாது. எங்க போயிருக்காரு? தெரியாது. எப்ப வருவார்? தெரியாது. யாரை கேட்டா தெரியும்? தெரியாது. உனக்கு என்னதான் தெரியும்? உங்களை தெரியும். என்ன நீ காதலிக்கிற இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. இன்னைக்கு ஊருக்கு போறாங்க. நம்ம ரெண்டு பேருமா? நானும் அப்பா. ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போறத நான் பார்க்கணுமா? இல்லைங்க, நீங்க மெட்ராஸ்ல வந்து என்ன பாருங்க. அப்பா கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். பஸ் விட்டு இறங்கினதும் உங்க அப்பா பிளாட்பாரத்திலே இருப்பாரா? மெழுகு உண்மைக்கு விலாசமே கிடையாது. இது என் விலாசம். சரி, சீக்கிரமா போயிடுங்க. அவன் வந்தாலும் வந்துடுவான். ஆமா ஆமா, நீங்கள் போயிடுங்க. அப்பா வந்தாலும் வந்துடுவார். அவன் வர்ற மாதிரி இருக்குங்க. போறீங்களா? போங்க. ரவி, ரவி, கோபால், இந்த படத்தை திரை போட்டு மூடிடலாம். ஆனா படம் எழுதி அதுக்கு முன்னால ஆண்டாண்டு காலம் உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு படத்துக்கும் உயிர் வராது. ரவி, கோபால், என்னை பொறுத்த வரையிலும் நீலா சாகவே இல்லை கோபால், சாகவே இல்லை. பிறப்புக்கு முடிவே இறப்பு தான். ரவி, நீ வேதாந்தம் பேசலாம்ப்பா. ஏன்னா நீ பார்த்தவன், நான் பாதிக்கப்பட்டவன்.
அதுக்காக காலமெல்லாம் இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா? பிறக்கும் போது ஆடை இல்லாமல் பிறக்கும் மனிதனுக்கு ஆடை என்ன தெரியுமா? அவன் கொண்ட லட்சியம் தான். ஏழைகளுக்காக இலவசமா வாதாடுற வக்கீல் உனக்கு பேர். நிரபராதிகளை நண்பனான நீ கவலையின் துணைவனாகலாமா? ஐயோ, என்ன தொந்தரவு செய்யாது. என்ன கொஞ்சம் தனிமையா இருக்க விட. ரவி ரவி, இன்னைக்கு பாரதிதாசன் நினைவு விழா. நல்ல தமிழை கேட்டா கொஞ்சம் கவலையை மறக்கலாம். எனக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, போயிட்டு வரலாம். ப்ளீஸ் புறப்படு ரவி, மறக்காத வா. ஏடா நம்பர்? அது எப்படி 5 அடுத்தது 7 வருது? 6 எங்க? அங்க இருக்குது 6ஆம் நம்பரு. சரா, அதுக்கப்புறம் கட்டின ஊடா இருக்குது. எப்படியோ நமக்கு வேண்டியது 7. மோகினி, அவங்க அப்பா எல்லாம் வர்றான். ஐயா, கண்ணில்லாத கபோதி. எனக்கு கண்ணு தெரியல, கதவை தப்பி சொல்றியா? மறந்தாங்க அது. ஐயா, நான் எங்க இருக்கிறேன்? பசி உயிர் போகுது. காலையில சாப்பிட்டது. நீ காலையில சாப்பிட்டியா? நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஐயா, என் மேல கருணை வச்சு ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. தர்மமா? போடா போ. இந்த மாதிரி பிச்சைக்கார பையனுக்கு பிச்சை போடுறதை விட நீங்களே பிச்சை எடுக்கலாம் போல் இருக்கா? போடா முட்டா. இல்லையா, இங்க 1 ரூபாய் கிடக்குதே, இது உங்களுதா? எங்க 1 ரூபாயா? எங்கடா? ஏய், போடாதே நகரு. எங்க 1 ரூபாய்? ஏய், யார் வராது, கிட்ட வராதீங்க. 1 ரூபாய் எங்க 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 எங்க? ஏய், ரூபாய் நோட்டா வெள்ளி ரூபாயா? இங்கதான். எங்க? இன்னும் கொஞ்சம் முன்னால. எங்க கியா? இன்னும் கொஞ்சம். அப்படி, அவ்வளவுதான். இவன் எந்திரிக்கிறது 1 மணி நேரம் ஆகும். கையில மாவு கொடுத்தா கோலமே போடுவார் போல் இருக்கு. மோகினி, ஐயோ, நீங்க ஏன் கத்துற? உங்க அப்பா காது நல்லா கேட்கும். அப்பா எங்க? தேடிட்டு இருக்காரு. எதை தேடாரு? மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தான் மண்ணை தேட வச்சிருக்கிறேன். எனக்கு என்னமோ எல்லாமே ஒரே கனவு மாதிரி இருக்குங்க. நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு ஒரே கவலையா போச்சு. மோகினிக்கு கவலையா? அதனால தான் இவ்வளவு கணக்கறியா? என்ன பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்கா? ஏன் இப்படி கேக்குறீங்க? மிருக காட்சியாளனை பாக்குற மாதிரி பாக்குறிய, காதலனை பாக்குற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறியே. போங்க. மோகினி, ஏதாவது பேச. என்ன பேசுறதா? பேச வேண்டியதெல்லாம் தான் பேசியாச்சே. ஏன் அழறீங்க? எலும்பு வலிக்குது, கையெடு. பேசியாச்சா? அதே திருப்பி பேசுவோமா? மோகினி, மகாபலிபுரத்துல என் கண்ணே அந்த குரங்கு சிலைக்கு பக்கத்துல நின்னுட்டு பேசுனே, ஆமா, அதெல்லாம் கவனிச்சியா? ஓஎஸ். எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என் பேச்சு தானே? இல்ல, அந்த குரங்கு. அப்போ நீ என் பேச்சு கவனிக்கவே இல்லையா? போங்க மக்கு. உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களையே தானே பாத்துக்கிட்டு இருந்தேன். என்ன சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? யாரா நீ? எங்கடா பணம்? எங்க பணமா? பொண்ணை கட்டி கொடுத்து நீங்க எல்லாம் பணம் தரதா? என்னது? பொண்ணை கட்டி கொடுக்கறதா? யாரா நீ? மகாபலிபுரம் கைடு. மகாபலிபுரம். ஏய், தொப்பித்தலையா, வா மாப்பிளே. மாமா, உன்னதான் தேடிட்டு இருக்கிறேன். மண்ணுக்குள்ளையா? அதுக்குள்ளையுமா? நான் இங்க நிக்கிறேன். என்ன வாசல்லையே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது நம்ம வீடு தானே? ஆமா, இது எங்க வீடுதான். எங்க அப்பாவுக்கு நிலம் இருக்கு, தோட்டம் இருக்கு, மெழுகு பொம்மை கம்பெனி இருக்கு. என்ன இருந்து என்ன பண்றது? உங்க அப்பனுக்கு கண் இல்லையே. கண்ணல்லாட்டி என்ன, கண்ணான பொண்ணுதான் நான் இருக்கனே. அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. அதுக்குத்தான் நீங்க இருக்கீங்களே. கூடவே உங்க அப்பனும் இருக்கிறானே, அவனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டா சட்டத்துக்கு விரோதமா கல்யாணம் பண்ணிட்டோம்னு ஜெயில போட்டுருவானுங்களே. ஒரே அறையில போட்டாலும் பரவாயில்ல, தனித்தனியா போட்டுருவாங்களே. இப்ப என்ன செய்யறது? புடவைய காய போடுறது. இந்த வேலையெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்க. சும்மா பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இருங்க, எங்க அப்பா போய் தயார் பண்றேன். இந்தா. நான் தயார், நீ தயாரா? உதவ வாங்குறதுக்கு. அப்படின்னு உங்க அப்பா கேட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, ஏன் முள்ளு குத்திச்சா? இல்லவே இல்ல. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு கேள், அதுவும் பொண்ணா போயிட்டேன். கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட போய் பேசி உங்களை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டா பத்தாது, உங்க அப்பா என்ன பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிடணும். ஓகே. அட கடவுளே, காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். காதலியோட அப்பனுக்கு கண்ணு இல்லைங்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். நமக்கு வர்ற கிராய்க்கெல்லாம் இப்படித்தான் வாய்க்கும். ஆஹா, என் மகளுக்கு இப்பேற்பட்ட மாப்பிளை வாச்சது என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். போக போக ரொம்ப அதிர்ஷ்டம். மாப்பிளை, கொஞ்சம் இங்கே நில்லுங்க. என் மக கிட்ட சொல்லி உங்களை மரியாதையோட அழைச்சிட்டு போறேன். இங்கே நில்லுங்க. வரைக்கும் வாசல்லையே வா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சொல்ல போறேன். அப்பா, நான் கூட உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்ப்பா. உனக்கு கல்யாணம் செய்ய போறோமா? கல்யாணமா? ஆமா, நீ விருப்பப்பட்ட மகாபலிபுரத்து பையனே தான். அவன் இப்ப எங்க இருக்கான் தெரியுமா? எங்க இருக்காரு? இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாம்மா. அது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா என்ன? இத பாரு, இப்ப நான் கூப்பிட்டுமா? இருங்கப்பா, நானே கூப்பிடுறேன். நீ கூப்பிடாத, நீ பொம்பளை பிள்ளை, உனக்கு கூச்சமா இருக்கும். இத பாருமா, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை, வேணாம் இரு, நீ கண்ணு முடிக்க சொல்றேன். முடிக்க, நான் கூப்பிடுறேன். மாப்பிள்ளை.
நீயா? ஏண்டா? தாத்தா தலைய போடுறதுக்கு இருக்காரு, தஞ்சாவூர் போறேன்னு சொன்னேன். இவன் தான் தாத்தாவா? பாட்டி செத்து போச்சு, பாம்பேக்கு போற முடியும். இதெல்லாம் பாட்டியா? நிறுத்தியா அவரை விடு. போன பக்கம் அல்ல உடைச்சிருவேன். யார் பத்தியா பாட்டினே? அயோக்கிய பையல நீங்க சும்மா இருங்க. போடா. என்னப்பா இது? இந்த மாப்பிள்ளையா? ஏமா இவன் தாமா மகாபலிபுரத்துல தொப்பி போட்ட மாப்பிள்ள. யோ, குருட்டு மாமனாரே, மாப்பிள்ளைன்னு சொன்னா படிப்பு வேண்டாமாயா, அழகு வேண்டாமாயா, தொப்பி இருந்தா போதுமா? இவ்வளவு உனக்கு இருக்காடா? டேய், யாரை கேட்டா என் தொப்பி எடுத்த? எப்ப எடுத்த? நீ தூங்குனா நான் எடுத்தேன். தூங்கும் போது தொப்பி எடுத்து தலையில வச்சுக்கிட்டு என் தலையில கைய வைக்கிறியா? இல்லடா, இங்க பாருடா. டேய் தேவா, என்னடா வாசு, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தொழில் பண்றோம், ஒன்னா தூங்கணும், ஒரே இலையில சாப்பிட்டோம், ஒன்னா சுத்திக்கிட்டு இருந்தோம். ஒரே பொய்ய சொல்லி வயிறு வளர்த்திருக்கோம். ஆமா, ஒரே பொண்ணுக்காக போட்டி போடுற தப்பு தானே? தப்புதான். போயிடு. நான் வாதப்படி வையா வந்தேன். நான் வீட்டுக்குள்ள இருந்தே வந்த மாட்டா. இல்ல, நீ கொல்ல பக்கமா வந்த. சொல்ல பண்ணாதா மரியாதையா போயிடு. தொல்லை பண்ணாத, நீ போயிடு. போக மாட்டேன். நீ போக மாட்ட. ஏய் வாசு, ஏய் தேவா, வாசுதேவா, அயோக்கிய என்ன பண்ணி? வாங்கப்பா. யாராவே தொப்பி தெரியனா வெறும் தரையனா? தொப்பியோட வந்த உங்க மாப்பிள்ளை தான். சந்தோஷம் சந்தோஷம். என்னப்பா சந்தோஷம்? பை தெரியுது. நான் விரும்புறது அந்த மூஞ்சி, இந்த மூஞ்சி இல்ல. நான் மூஞ்சி எங்கம்மா பார்த்தேன்? நீ தானே சொன்ன தொப்பி தலையனை காதலிக்கிறேன்னு சொல்லி. இத பாரு, இவன் தான் தொப்பி தலையன். போங்கப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, கல்யாணம் வேண்டாமா? நான் இந்த தொப்பி தலையனுக்கு உன்னை கட்டி வைக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேனே. இது தவறு, நான் என் கண்ணை வச்சு போடுவேமா? ஏய்யா, உனக்கு இன்னொரு தடவை கண்ண வைக்கணுமா? இப்பவே மாப்பிள்ளை யாரும் மகன் யாரும் தெரியாம தடவறேன். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. பைத்தியம் உனக்கு இனிமே தான் பிடிக்கணுமா? டேய், பேசாதீங்களா? கண்ணு தெரியாத ஒரு வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்களே. உங்களுக்கு மானம் இல்ல, ரோஷம் இல்ல, வெட்கம் இல்ல. யோ, மானத்தை பத்தி வெக்கத்தை பத்தி நீ ஏன் பேசுற? நீயே புடவைக்குள்ளார சுத்துற? டேய், பேசாதே. என் மகளுக்கு இப்ப கல்யாணம் கிடையாது. உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதுன்னு நான் தனியா இருந்து யோசனை பண்ணி ஒரு முடிவு கட்டுறேன். அது வரைக்கும் யாரும் பேசப்படாது.